தமிழ் சீனியர் டிக்டேஷன் February 2005. Get ready. Start. தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் முதல் துணை மதிப்பீடுகளை முன்வைத்து மாண்புமிகு நிதியமைச்சர் ஆற்றிய உரையாவது: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நிதியாண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றத்தின் முன் வைக்கிறேன். துணை மானியக் கோரிக்கைகளை விளக்கிக் கூறும் விரிவான அறிக்கை ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த நிதி ஆண்டிற்கான இறுதி துணை மதிப்பீடுகள் சட்டமன்றப் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டதற்குப் பிறகு எதிர்பாராச் செலவு நிதியிலிருந்து முன்பணங்கள் பெற்று புதுப் பணிகள் குறித்து செய்யப்பட்ட செலவுகளுக்கு மாமன்றத்தின் ஒப்புதலை பெறுவதற்காகவும் எதிர்பாராச் செலவு நிதியை ஈடு செய்யும் வகையிலும் இந்த துணை மதிப்பீடுகள் தாக்கல் செய்யப்படுகின்றன என்பதை கோடிட்டுக் காட்ட ஆசைப்படுகிறேன். வேளாண்மைத் தொழில்தான் முதன்மையான தொழில் என்பதை உணர்த்துகின்ற இவ்வரசு வேளாண்மைச் சாகுபடியில் நீரைச் சிக்கனமாகப் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காக இந்த ஆண்டில் உழவர்களுக்கான சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர்ப்பாசன ஏற்பாட்டினைச் செயல்படுத்தும் வகையில் தொகையை அனுமதித்து வேளாண்மைத் துறை என்ற தலைப்பில் அதனை சேர்த்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக, விவசாயக் குடும்பங்களின் வருமானம் வறட்சியின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டதைக் கருத்தில் கொண்டு சிறு மற்றும் குறு நில உழவர்கள் அவர்கள் கூட்டுறவு வங்கிகளிலிருந்து பெற பயிர்க்கடன்கள் மீதான வட்டியை தள்ளுபடி செய்வது தொடர்பாக அரசு உரிய தொகையை அனுமதித்துள்ளது. அதில் முதற்கட்டமாகச் செலவு செய்ய எதிர்பாராச் செலவு நிதியிலிருந்து முன்பணமும் வழங்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அனுமதிக்கப்பட்ட தொகையானது துணை மதிப்பீடுகளில் கூட்டுறவுத் துறை தலைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பருவமழை தவறியதனால் ஏற்பட்ட இன்னல்கள் எவை எவை என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். என்றாலும் புனல் மின் சக்தி உற்பத்தியும் குறைந்துவிட்டது என்பதையும் இந்த சமயத்தில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் நிதிநிலை மிகவும் மோசமாகப் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மின்சார வாரியத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் போதுமான தொகையை எரிசக்தித் துறை என்ற தலைப்பில் வழங்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாய தொழிலாளர்களில் தகுதியுடைய குடும்பங்களுக்கு மாதம் ஒன்றிற்கு இலவசமாக 30 கிலோ கிராம் அரிசி வழங்கும் திட்டத்தை அறிவித்திருந்தார்கள். உணவு பாதுகாப்பு அளிப்பதுதான் இத்திட்டத்தின் நோக்கம். இது தொடர்பாக இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்பு என்கிற தலைப்பில் தொகை சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த முதல் துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றம் ஏற்று இசைவளிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். அன்புடையீர், தங்களது நிறுவனத்தின் பெயரை எங்களுக்கு அறிமுகம் செய்து தங்களுடன் வியாபாரம் செய்வதற்கு முதலில் அடியெடுத்துக் கொடுத்த திருவாளர்கள்
ராஜன் சகோதரர்களின் நிறுவனத்திற்கு முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சென்ற ஜனவரி மாதத்தில் தங்களது பிரதிநிதி எங்களை சந்தித்து வியாபார ஒப்பந்தத்தை செய்து கொள்ள ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அப்போது இருந்து நாங்களும் தொடர்ந்து உங்களது பொருட்களை வாங்கி விற்பனை செய்து வருகிறோம். சென்ற 3 மாதங்களாக எங்களது வியாபாரம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. எனவே தங்களது சரக்குகளை அதிக அளவில் வாங்கி வைத்துக் கொள்வது அவசியமாகிறது. எனவே இது சம்பந்தமாக தாங்கள் அளிக்க இருக்கும் சிறப்பு சலுகைகள், கழிவு மற்றும் வியாபார ஒப்பந்தம் பற்றிய விவரங்களை விரிவாக எங்களுக்கு எழுதி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தாங்கள் தயாரித்துள்ள புதிய பொருட்களின் மாதிரிகளையும் அதற்கான விலையையும் குறிப்பிட்டு எழுதுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். தங்களிடம் ஒரு கணிசமான தொகை முன்பணமாகச் செலுத்தி உங்களது சரக்குகளுக்கு மொத்த வியாபாரியாக இருக்கவும் நாங்கள் சம்மதிக்கின்றோம். தங்கள் பதிலை எதிர்பார்க்கும். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.